Hi students, 8th standard இரண்டாம் இடை பருவத் தேர்வு தமிழ். ஸோ எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அடடா, நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு இதை செக் பண்ணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஒரு ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்து நம்ம எழுதி பார்ப்போம், நமக்கு ஞாபகம் இருக்கா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில கொஷின்ஸ்லாம் நம்ம படித்தது வந்திருக்கா, படிக்காத கொஷின்ஸ் எதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஐடியாக்காகவும் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். படிக்காத கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா எடுத்து வச்சு படித்து பாருங்கள். படித்த கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா ஞாபகம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக சென்டம் எடுக்கணும், ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக நிறைய கொஷின்ஸ் எழுதி பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் இதையும் ஒரு கொஷினாக எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை, சென்டம் எடுப்பீங்க. ஸோ நான் வந்து மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் சார் அப்படின்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பாருங்கள். சேம் கொஷின்ஸ் கூட வரும் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, படித்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதே கொஷின்ஸை வச்சு நம்ம அழகாக எழுதிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் கொஷின் பேப்பர்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாருங்கள், 1 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, 2 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, 4 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மனப்பாட பகுதி பாட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த பாட்டெல்லாம் என்ன பாட்டு கேட்டிருக்காங்க, அதுலேயே வந்து எந்த லைன்லேருந்து எந்த லைன் வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் தான் முக்கியமாக தமிழெல்லாம் மார்க் எடுக்க முடியும் இல்லையா? எழுத்து பிழை வரவே கூடாது. ஸோ அதுக்காக தான் திரும்ப திரும்ப தமிழ் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது.